ஒருத்தர் ஒரு காட்டுல நடந்து போய்கிட்டே இருக்கான். தூரமா ஒரு பெரிய கரையான் புத்து பாக்குது. ஐயோ புத்து அப்படின்ட்டு பயந்து போயிட்டே இருக்கிறான். இந்த பாம்பு இவனை பார்த்துருச்சு. பாம்பு பக்கத்துல வருது. திரும்பி போக முடியாது. என்ன பண்ணுவேன்? கையில எந்த ஆயுதமும் இல்லை. இவன் ஒரு பாறையில ஏறினான் பாரு. ஏறி அந்த பக்கம் போறான் பாரு. கரெக்டா குதிகாதுல கொத்திருச்சு. கூட வர்றவங்க கொத்துப்படாம நம்ம வாழ்க்கைய பாறையில ஏறவே முடியாது. துரோகம் பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லாம் கொத்துப்பட்டிருக்கோம்ல. நமக்கு ரெண்டே வாய்ப்பு தான். ஒன்று, பாம்பை தேடி போலாம். பாம்பே பாம்பே, நீ ஏன் என்னை கொத்தினாய்? நான் உன் வழிக்கு வந்தேனா? நீ தானே நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லி என் வழிக்கு வந்தாய். நான் ஒன்றும் சொல்லவில்லையே, உன்னோடு தானே நான் நடந்தேன், எனக்கு நீதி கொடு அப்படின்னு நீ கேட்டனா அது என்ன நீயா படமா? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே அப்படின்னு வந்துட்டு நம்ம கொத்தன இடத்துல இந்த விஷத்தை உருவுறதுக்கு வராது. பாம்புன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, கொத்திருச்சு இல்ல, விஷம் ஏறுது இல்ல. பாம்பிடத்தில் எந்த நீதியும் கேட்காதே, பாம்பை தேடி ஓடாதே. பாம்பை தேடுவதை இன்றிலிருந்து நிறுத்து. வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணு, உன்னுடைய இன்ஸ்டாகிராம பிளாக் பண்ணு. எந்த மெசேஜுக்கும் பதில் சொல்லாத. முழுமையாக உன்னை நீயே கண்ட்ரோல்ல கொண்டு வா. செகண்ட் ஆப்ஷன், கட்சிருச்சுல, விஷம் ஏறுதுல்ல, மருந்து பாரு. ட்ரீட் த வெனம். ஸ்பாட்ல குழந்தைகளை, உனக்கு காயம் படுகிறதா? மனதிலோ உடலிலோ எந்த காயம் பட்டாலும் யார் காயம் கொடுத்தார்கள் என்பவர்களை தேடி போகாமல் காயங்களின் மீது கவனம் செய்து அந்த காயங்களை சரி செய்வதுதான் உனக்கு நீயே செய்து கொள்ளும் மிகப்பெரிய உதவி. தவிர ஒருபோதும் காயம் கொடுத்தவர்களுக்கு பின்னால் ஓடி அவமானப்படாதே என்று சொல்லுவதற்காக இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துகிறேன்.